ஹலோ மக்களே, வெல்கம் டு மங்கீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சுவையான கிட்ஸ் ரெசிபி ஸ்வீட் சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு. நான் ஆஷிர்வாத் பிராண்ட் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பொடித்த சர்க்கரை 1/2 கப். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 1/4 கப் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சிறிதளவு. டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/2 கப். சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எசன்ஸ். 1/4 கப் நெய், அதாவது ஒரு 4 to 5 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பால் எடுத்து இந்த கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப மெதுவாக பிசைங்க. இது ரொம்ப அழுத்தி ஒன்றும் பிசைய வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் வந்தால் போதுங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்மளோட சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஒரு சப்பாத்தி மாவு உருண்டை எடுத்து இந்த மாதிரி லேசாக சப்பாத்தி கல்லில் அதை நல்லா திரட்டிக்கோங்க, அழுத்தாதீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் பாதாம், பிஸ்தா இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அந்த திரட்டிட்டு ஓரளவு லைட்டாக அதை கையில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தடியாக இருந்தாலும் சப்பாத்தி நல்லா இருக்காது. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தவா சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு அந்த மிச்சம் இருக்கிற நெய் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் அந்த சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ திருப்பி போடுங்க அந்த சப்பாத்தியை. இப்போது நான் குட்டி குட்டியாக பண்ணதால் ஒரு 3 சப்பாத்தி நான் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த கோல்டு லைட் கலரில் தெரியுது. எப்போவுமே ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஹையில் வைங்க. அப்போ தான் உள்ள சப்பாத்தி நல்லா வேகும். அந்த நெய் வாசமும் அந்த ரோஸ் எசன்ஸ் வாசமும் கிச்சன் எல்லாம் அவ்வளோ மணக்குது. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டு கலரில் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. மக்களே, நம்மளோட அட்டகாசமான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எதுனா உங்கள் வீட்டில் வெனிலா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருந்தால் அதோட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.